தமிழ் கடவுள்னு தமிழர்களால் ரொம்ப பெருமையாக கொண்டாடப்படுற முருகன் தமிழ் சினிமாவில் எப்படி வணங்கப்பட்டிருக்காருன்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? தமிழ் சினிமாவில் முருகன் எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு டாப் 5 சாங்ஸ் நான் சொல்கிறேன். முதல் பாடல் பழம் நீயப்பா. அதாவது முருகனோட கதைகளில் நம்ம கேள்விப்பட்டதில் அவர் கோபப்பட்ட இடம் சொல்லி ஒன்று தான் கேட்டிருப்போம். அது இந்த இடம், அதாவது பழத்துக்காக நடந்த சண்டை. அன்பு தீபமே அருள் வடிவமே, தாய் தந்தைய பகச்சிக்கலாமா, ஞான பழமே உனக்கு ஒரு பழம் வேண்டுமா அப்படின்னு ஔவையார் சமாதானம் பண்ணியும் முருகனோட கோபம் தீராது. கடவுளே ஆனாலும் கோபம் வரலாமா, ஆறுவது சினம் கூறுவது தமிழ்னு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்த விளக்குற பாடல் தான் இந்த பாடல். முருகா எங்களை விட்டுட்டு நீ எங்க போற அப்படின்னு ஒரு டோன்ல கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டை பாடினதாலோ என்னவோ இந்த பாட்டு இன்னைக்குமே முருகனோட ஒரு ஐகானிக் சாங்கா இருக்கு. ரெண்டாவது பாட்டு மருதமலை மாமணியே முருகையா. பொதுவாக ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா 7 கட்டை 8 கட்டை அப்படின்னு சொல்லி கட்டை வச்சு பாடுவாங்க. ஆனால் இந்த பாட்டுக்கு 7 கட்டை 8 கட்டைலாம் இல்லை, பக்தியோட உச்சக்கட்டை. அப்படி ஒரு டோனில் மதுரை சோமு இந்த பாட்டை பாடியிருப்பாரு. 7 ஜென்மம் என்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் முருகனை உன்னை மறக்க முடியுமா அப்படின்னு கண்ணதாசன் தான் இந்த பாட்டையும் எழுதியிருப்பாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அழகிய தமிழ் மகன் சொன்னதும் விஜய் ஞாபகத்துக்கு வரலாம். ஆனால் இந்த பாட்டை பக்தி மெய் மறக்க கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக முருகன் தான் ஞாபகம் வரும். வெறும் இசையா மட்டும் இல்லாமல் எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு துக்கம் வந்தாலும், எவ்வளவு இன்பம் வந்தாலும் இந்த வாழ்க்கையில் ஆறுதல்ங்கிறது நீ மட்டும்தான் முருகா அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை ஒரு பக்தி தத்துவமாக கண்ணதாசன் எழுதியிருப்பார். மூணாவது பாட்டு களத்தூர் கண்ணம்மா படத்தில் வர்ற அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. கமலுக்கு அறிமுகம் கொடுத்தது, கமலை குழந்தை நட்சத்திரமாக பெருமைப்படுத்தினதுமே முருகன் தான். அப்படி ஒரு பாட்டு இந்த படத்தில் அமைச்சிருக்கும். அதாவது அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே. இந்த பாட்டு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. இத்தனைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்களில், முருகன் பாடல்களில், பக்தி பாடல்களில் இந்த பாட்டுமே ஒரு பயங்கரமான பாடல். அதுவும் முருகனை பற்றி ஒரு இளம் சிறுவன் எப்படி பாடுவான் அப்படிங்கிற ஒரு பக்தி பாட்டாக இது அமைஞ்சிருந்தது. அதுவும் இல்லாமல் இதில் கமல் நடிச்சிருந்தது இப்போ வரைக்குமே இந்த பாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயமா இருக்குது. நாலாவது பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில்லா படத்தில் வர சேவர் கொடி பறக்குதடா. தமிழ் சினிமாவில் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் முருக பக்தியையும் முருகனோட வரலாறையும் முருகனுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் ஒரு பாட்டு பேசுனா அது இந்த பாட்டை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழனுக்கு முப்பாட்ட முருகன், மனிதனோட அவதாரம் தான் முருகன் சொல்லி நம்ம எல்லாரையுமே முருகனாக மாற்றிருப்பாரு விஜய். அதோடு சேர்த்து தமிழ் பேசும் தமிழ்குள்ள விளக்கு, வேற்று மொழியில் அர்ச்சனை எதுக்கு அப்படின்னு சொல்லி முருகனுக்கு தமிழ்ல இல்லாத அர்ச்சனையா அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கேள்வியுமே போட்டிருப்பாரு. இதோட இந்த பாட்டை பாடினது ஏசுதாஸ் சும்மாவே அவரோட வாய்ஸ் ஒரு டிவைனான வாய்ஸ். இதோட அந்த பாட்டில் வேல் குத்தும் போது வெறியேறும் அப்படின்னு சொல்லி அவர் பாடும்போது இந்த பாட்டு இன்னும் பயங்கர டிவோஷனலாக மாறி இருக்கும். அஞ்சாவது பாட்டு பொன்னியின் செல்வன் படத்தில் செங்குருவி செய்யவனே. சோழர்களோட காலத்தில் முருகனுக்கு ரொம்பவே பயங்கரமாக வழிபாடு நடத்தப்பட்டது அப்படிங்கிற வரலாற்று சான்றுகள் தொடர்ந்து சொல்லப்பட்டே வருது. இந்த நிலையில் இந்த படத்தில் அந்த ஓப்பனிங் சாங்கே முருகனை பற்றின ஒரு பாட்டாக தான் இருக்கும். முருகனோட புகழை பாடுறதும் முருகனோட வீரத்தை பாடுறதுமே இந்த பாட்டில் வரும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பாட்டிலே முருகனோட வேறு பெயர்கள்லாம் கூட வரும். இன்னொன்று பார்த்தோன்னா முருகன் அசுரனை கொன்றது, கடல் நீரை வற்ற வச்சதுன்னு அந்த கதையெல்லாம் கூட இந்த பாட்டில் அங்கங்கே வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று சோழர் காலத்தில் முருகனோட பக்தி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளுமே இதில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பாட்டு எல்லாமே ஒரு நிகழ்காலத்தில் நம்ம முருகனை எப்படி பார்க்குறோம், அந்த பக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வெறி ஏறுற மாதிரி ஒரு பாட்டாக இந்த பாட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். இதெல்லாமே நல்ல முருகன் பற்றின ரொம்பவே செலிப்ரேட் பண்ணப்பட்ட பாட்டுகள். இது போக பார்த்தோம்னாவே இன்னுமே நிறைய பாட்டுகள் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அந்த பாட்டு, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அந்த பாட்டு, பால் காவடி, இந்த மாதிரியான நிறைய பாடல்கள் தமிழ் சினிமாவில் முருகனை புகழ்ந்து பாடிக்கிட்டே தான் இருக்காங்க.